யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் क्वेश्चंस கூட ரொம்ப சொல்லிரோம் உங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா ரிடக்ஷன் ஃபார்முலா சோ ரிடக்ஷன் ஃபார்முலாஸ் மொத்தம் 6 क्वेश्चंस இருக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம்னா இன்டெகிரல் sin for nx and dx செகண்ட் क्वेश्चन இதனுடைய கான்செப்ட் பட் இன்டெகிரல் இதுல வந்து லிமிட்ஸ் கொடுத்திருக்காங்க integral 0 to pi by 2 sin for nx and dx. So, நமக்கு லிமிட் இல்லாம வச்சா ஒரு क्वेश्चन இருக்கும் லிமிட் வச்சு ஒரு क्वेश्चन இருக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கும் ரெண்டு டிஃபரன்ஸ் எது பார்த்து சோ நெக்ஸ்ட் பார்த்தா அடுத்து தேர்ட் क्वेश्चन sin இருந்தால cos integral cos for nx and dx. and third question பார்த்தா உங்களுக்கு integral 0 to pi by 2 cos for nx and dx. So this is the third question. Fourth question. Fifth question பார்த்தோம்னா mixing இருக்கும் integral sin for mx cos for nx and dx. and sixth question பார்த்தோம்னா integral 0 to pi by 2 sin for mx cos for nx and dx. So இந்த ஆறு क्वेश्चनல இருந்து ஏதாச்சும் ஒரு क्वेश्चन கம்பல்சரி இருக்கும் சோ இந்த ஒரு क्वेश्चन படிச்சா ஒன்னு படிச்சா அதோட மாடுலேஷன் தான் மீதி ஆறுமே சோ இத வந்து இப்ப தெளிவா படிச்சிட்டே போதும் இதுதான் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் சோ இத படிச்சினா தெரிஞ்சிருச்சு இதுக்கான ஆன்சர்ஸ் வேற क्वेश्चंस ஆகும் வேற ரேட்ல சொல்லி கொடுப்போம் சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா இதுக்கான 10 மார்க்ஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தறேன் இதெல்லாம் குரூப் படிச்சீங்க இந்த சம்ஸ் நீங்க போட் பண்ணுங்க ஓகேங்களா சரி இப்போ இதுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர்ஸ் நான் எழுதிறேன் சோ அத பார்த்தோமே அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தவே மீதி பாக்கி நீங்க ஆர்வி நீங்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1 க்கான டெரிவேஷன் போறேன் integral sin for nx and dx. சோ இந்த क्वेश्चन எது வந்தாலுமே just you put on list let in இந்த क्वेश्चनக்கு வந்து in அப்படி மென்ஷன் பண்ணிட்டு integral sin for nx and dx இதுதான் நீ யூஸ் பண்ண போற இதுல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு கிரியேட் மட்டும் பண்ற உனக்கு integral sin the n அப்படின்றது பாத்தா n - 1 x sin x ரெண்டு கிரியேட் பண்ணோம் ஒன்னு -1 இன்னொரு sin x and dx சோ இத வச்சு தான் நெக்ஸ்ட் இது பண்ண போறோம் உனக்கு சோ இது வந்து என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா பெகாலிஸ் கான்செப்ட் இருக்கு here integral u dv இந்த மாதிரி யூஸ் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு u அதுவே இதுல என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு அத மட்டும் u ன்னு யூஸ் பண்ண போறோம் u = sin power n - 1 x மீதி இதுல என்னன்னா இருக்கு இன்டெகிரல் இருக்கு dv இருக்கு அதே யூஸ் பண்ண போற integral dv = இதுல என்ன இருப்பாங்க integral next sin x and dx சோ இத யூஸ் பண்ணிட்டு இத வந்து நான் உன்னோடது டைரக்ட் யூஸ் பண்ண போறேன் இந்த ஆன்சர்ஸ் இந்த மாதிரி மாத்தணும் uv minus integral v du இந்த மாதிரி மாத்தி எழுதினா முடிஞ்சிச்சு சார் சோ என்ன யூஸ் பண்ண போறேன் u ன்றது இந்த வரைக்கும் முன்னாடி இருக்கிறத ஃப்ரண்ட்ல எழுத போறோம் சோ u = n - 1 பவர்ல இருக்கிறத இங்க யூஸ் பண்ண போறோம் n - 1 இந்த sin power -1 பதிலா என்ன யூஸ் பண்றோம் n - 2 சோ ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணா -2 யூஸ் பண்ண போறோம் n - 2x sin அப்படினு வந்தா cos x and dx sin டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x dx சரி அதே மாதிரி இதுல இன்டெகிரலும் dv யும் இன்டகிரேட் பண்ணா நமக்கு b இருக்கும் சோ இதுல பார்த்தோம்னா cos x minus cos x சோ இத வந்து என்ன பண்ண போறோம் இந்த ஃபார்மேஷன்ல மாத்தி எழுதுறோம் ஃபர்ஸ்ட் பாருங்க u ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க சோ அதை யூஸ் பண்ண sin power n - 1x ஃபர்ஸ்ட் u எழுதிக்கோம் நெக்ஸ்ட் என்ன இருக்கு b ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு பாருங்க மைனஸ் முன்னாடி எழுதி cos x இது எழுதிட்டீங்களா அடுத்து ரெண்டாவது பாருங்க மைனஸ் integral சிம்பிள் போடுங்க b ஓட வேல்யூஸ் பார்த்தா minus cos x du ஓட வேல்யூஸ் ஃபுல் வேல்யூஸ் அப்படியே பார்த்து எழுதுறோம் that is n - 1 sin power n - 2 x cos x and dx இங்க இருந்து அப்படியே பார்த்து எழுதுறோம் இது எல்லாமே இங்க எடுத்து எழுதுறோம் ஓகேங்களா எழுதி முடிச்ச உடனே இந்த ரெண்டு மைனஸ் உங்களுக்கு ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா பிளஸ் அப்படி மாறிடும் அதை இங்க யூஸ் பண்ண போறோம் minus sin power n - 1 x cos x plus அப்படினு எழுதிட்டு இது மட்டும் நம்பர்ஸ் இது வெளிய எடுத்துறோம் n - 1
sin power n minus 2x இங்க ரெண்டு காசு இருக்குல உங்களுக்கு சோ ரெண்டு காசை வந்து cos square x and dx னு ஓகேவா நெக்ஸ்ட் இது ஒரே ஒரு டெரிவேஷன் இந்த cos ஸ்கொயர் மட்டும் பிரிச்சிடலாம் வேற எதுவுமே இதுல மாத்தவே மாட்டோம் கடைசி வரை ஆன்சர்ஸ்ல சோ என்ன பண்றோம் மட்டும் பாருங்க minus sin n minus 1 x cos x நான் சொல்லிட்டேன் இது மட்டும் தான் கடைசி வரைக்கும் மாத்தறோம் வேற எதுவுமே நான் மாத்த முடியாது ஓகேவா n minus 1 integral sin power n minus 2 x இத மட்டும் ஃபார்மேஷன் நம்ம படிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு cos ஸ்கொயர் அப்படினா 1 minus sin square x அப்படினு எழுதி dx இத ரெண்டு ஸ்ப்ளிட் அப்பா எழுத போறோம் இந்த இன்டெகிரல் மட்டுமே ஒண்ண வச்சு எழுத போறோம் இன்னொரு sin square வச்சு எழுத போறோம் சோ எழுதிட்டா நான் ஃபைனல் ஆன்சர் கேட்கிறேன் சோ லாஸ்டா பாருங்க minus sin power n minus 1 x cos x ரெண்டு வாட்டி எழுதி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன நம்பர் இருக்கு 1 1 வச்சு ஒரு டைம் எழுதுறேன் n minus 1 integral sin power n minus 2x 1 அப்படினு உள்ள இருக்கு அத 1 வச்சு எழுதிப்போம் புரியுங்களா 1 வச்சு ஒரு டைம் எழுதிப்போம் நெக்ஸ்ட் sin square முன்னாடி என்ன இருக்கு மைனஸ் சோ அதனால அதே ஆன்சர் திரும்ப அப்படியே எழுதுறோம் ரிப்பீட்டடா n minus 1 sin square n minus 2x 1 அப்படிங்கிறது பதிலா என்ன இருக்கு sin square so sin square x and dx plus 2 க்கும் minus 2 க்கும் கேன்சல் ஆயிடும் so final answer பாருங்க இங்க n அப்படினா n எழுதுறோம் இங்க n minus 1 னா இங்க n minus 1 எழுதுறோம் so இங்க பாருங்க உங்களுக்கு இங்க என்ன இருக்கு n minus 2 இருக்கு அப்ப இங்க என்ன எழுதுவோம் n minus 2 அப்படிங்கற ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் so in equal to minus n minus 1 x cos x இப்ப எல்லாத்தையுமே மாத்த போறோம் பாருங்க இங்க என்ன இருக்கு n minus 2 இருக்கு அப்ப இது என்ன எழுதுறோம் I n minus 2 எழுதுவோம் I n minus 2 மாத்திடும் நெக்ஸ்ட் பாருங்க minus n minus 1 இதுல பவர்ல என்ன இருக்கு n இருக்கு அப்போ in சோ இதுவும் in இதுவும் in ஒரே கான்செப்ட்ல கொண்டு வாங்க n plus minus அந்த சைடுல கொண்டு வந்தா நமக்கு பிளஸ் ஆயிடும் n minus 1 in is equal to minus n minus 1 x cos x plus n minus 1 I n minus 2 so இதல பார்த்தா நமக்கு இந்த -1 க்கும் இது கேன்சல் ஆகும் மீதி இருக்குது n in equal to minus sin power n minus 1 x cos x plus n minus 1 I n minus 2 இப்போ ஃபைனலா எனக்கு n மட்டும் இருக்கும் டிவைட் கொண்டு வந்தா ஃபைனல் முடிச்சிடுங்க அப்ப in equal to minus 1 by n இந்த ஒவ்வொன்றிலயும் n யூஸ் பண்ணனும் இங்க யூஸ் பண்ணனும் இந்த ஸ்ப்ளிட் அப்படி n மாத்தினா ஆரம்பிச்சு சோ I n minus 1 x cos x plus n minus 1 divided by n I n minus 2 இப்போ இது தெளிவா எழுதிங்க அப்படினா இந்த ஒரு சம் தெளிவாயிட்டா மீதி இருக்க அஞ்சு சம்மே ஈஸியா யூஸ் பண்ணலாம் என்ன அந்த செகண்ட் क्वेश्चन n cos அப்படினு வந்துச்சுனா எங்கெல்லாம் cos இருக்கோ அங்கெல்லாம் sin இது sin இருக்கவனுக்கு இப்போ cos அப்படினா இங்க cos இங்க cos இங்க cos இப்போ இங்க sin இருந்தா cos யூஸ் பண்ணுங்க sin இருந்தா cos இப்போ இங்க cos இந்த இடத்துல என்ன sin அப்படி மாத்திடுங்க சிம்பிள் மட்டும் இடத்தை மாத்திங்க இங்க மைனஸ் போடுறதால இதுல மைனஸ் போட்டு சம கொண்டு வந்தா சேம் சொல்றது நல்லா பாத்துக்கோ எங்க sin இருக்கோ அங்கெல்லாம் cos எங்கெல்லாம் cos அப்படி இருக்கோ அங்க sin ஆன்சர்ஸ்ல வந்து இந்த இடத்துல பிளஸ் மட்டும் இருக்கும் செகண்ட் क्वेश्चन சோ ரெண்டு क्वेश्चन நீ படிச்சிட்டா மீதி எல்லாமே ஈஸியா இருக்கும் சோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டோட கான்செப்ட் நீங்க தெளிவா படிச்சிருக்கீங்க ஓகேங்களா சோ ஒரு டைம் நல்லா நோட் பண்ணிக்கங்க நோட் பண்ணிட்டு வீட்ல உட்கார்ந்து மெமரி பண்ணிட்டு இந்த சம்ஸ் அழகா எழுதுங்க திரும்ப திரும்ப அகைன் சொல்றேன் என் क्वेश्चनல எங்கெல்லாம் sin இருக்கோ sin क्वेश्चन cos வந்துச்சுனா எங்கெல்லாம் sin இருக்கோ அங்க cos எங்கெல்லாம் cos இருக்கோ அங்க sin क्वेश्चन cos power nx dx இப்படி ஒரு क्वेश्चन வந்துச்சுனா எங்கெல்லாம் cos போட்டுக்கணும் அங்கெல்லாம் sin மாத்தணும் எங்கெல்லாம் sin அப்படினு போட்டுக்கணும் அங்கெல்லாம் cos மாத்தணும் ஓகேவா இங்க sin போட்டுக்கனா அப்ப இங்க என்ன மாத்தணும் cos power n minus 1 இங்க cos அப்படினா sin அப்படி மாத்தணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ எங்கெல்லாம் cos அப்படினு क्वेश्चन வந்திருக்குதோ cos அப்படினு வந்துச்சா sin இருக்கிறதுல cos மாத்தணும் cos இருக்கிறதுல sin ஜஸ்ட் அப்படி ஆல் உல்டாவா மாத்தணும் திரும்ப திரும்ப அகைன் சொல்றேன் இடத்தை மாத்தணும் sin அப்படினா cos வந்து cos sin cos வந்து cos sin
சைன் வந்துட்டா காஸ், காஸ் வந்துட்டா சைன். இதுதான் நீ மாற்று. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இந்த கான்செப்ட் 10 மார்க் வருது. நெக்ஸ்ட் கேஸ் 1 கேஸ் 2 சேர்ந்து வரும், அது ஒரு 10 மார்க். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எது மட்டும் வராதுன்னா இந்த பார்ட் மட்டும் வராது. ஓகேவா? அதை டெலிட் பண்ணிட்டு மீதி இருக்கிற கேஸ் 1 கேஸ் 2 எடுத்து எழுதினா முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து 2 மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் சொல்றேன். இந்த யூனிட்டுக்கான 2 மார்க். வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும். உனக்கு தேவையானது வீடியோ புஷ் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாரு. உனக்கு இந்த இதெல்லாம் அப்படியே பார்த்து எழுதலாம். உன்னோட 2 மார்க்ஸ் எப்படி இருக்குன்னா 0 to pi by 2 sin பவர் 8x and dx. இதுல sin வந்தாலும் சரி cos வந்தாலும் சரி ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துடும். ஸோ என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 2 ஃபார்முலா இருக்கும். n-1/n எல்லாமே மேல எல்லாமே ஆட் நம்பர் எழுதணும், கீழே இருக்கிறது எல்லாமே ஈவன் நம்பர் எழுதணும். ஸோ -1 அடுத்தது 3, அடுத்தது n-5, அடுத்தது n-7. மேல எல்லாமே ஆட் நம்பர் இருக்கணும், கீழே வந்து எல்லாமே ஈவன் நம்பர் n-2, n-4, n-6 எக்ஸெட்ரா. ஓகேவா? உன்னோட ஃபைனல் ஆன்சர் எப்பெல்லாம் உனக்கு 2 அப்படின்னு வந்துச்சுன்னா by 3 into 1 ன்னு ஃபினிஷ் பண்ணும். 2 அப்படின்னு ஃபினிஷ் ஆச்சுன்னா into 1. சப்போஸ் எனக்கு 2 வரல, அதுக்கு வர எனக்கு 1 தான் வந்திருக்கு அப்படின்னா கீழே கன்ஃபார்மா 2 இருக்கும். 1/2 வந்துச்சுன்னா 5/2ல ஃபினிஷ். 1/2ல வந்துச்சுன்னா 5/2ல ஃபினிஷ் பண்ணும். ஸோ அந்த ஆன்சர்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். மேல 1 அப்படின்னு வந்துச்சுன்னா 5, 2 அப்படின்னு வந்துச்சுன்னா 1 ன்னு ஃபினிஷ் பண்ணும். இது நீ வர போற சம்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்க என்ன நம்பர் இருக்கு? 8. அப்ப 8 அப்படின்னு எடுத்துட்டு 8 minus 1 by இது கன்ஃபார்ம் ஒரு ஃபார்முலாஸா கேட்பாங்க இல்ல சம்ஸா கேட்பாங்க. 2 மார்க்ல கம்பல்சரி. 8 minus 1 by 8. அடுத்தது 8 minus 3 by 8 minus 2. அடுத்தது 8 minus 5 divided by 8 minus 4. மைனஸ் பண்ணி பாருங்க, ஆன்சர் 3 வருது. நமக்கு 2 வரல 1 வரல. அப்ப கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 8 minus 7 divided by 8 minus 6. மைனஸ் பண்ணி பாருங்க 2. இப்போ 2 வந்தா என்ன சொல்லிருக்கேன் உங்களுக்கு? 2 வந்தா என்ன ஃபினிஷ் பண்ணோம்? 1 வந்துச்சுன்னா 5/2 யூஸ் பண்ணுங்க. அப்போ எனக்கு 2 வந்துச்சுனால என்ன யூஸ் பண்ணுவேன்? லாஸ்டா 1 ன்னு ஃபினிஷ் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நீ கண்டினியூ பண்ண கூடாது, ஸ்டாப் பண்ணணும். சரி, இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. 7/8 மைனஸ் பண்ண 5/6 மைனஸ் பண்ணது 3/4. இதை மைனஸ் பண்ணது 2/3. நெக்ஸ்ட் 1/2. 1/2 வந்துச்சுன்னா 5/2. ஸோ 1/2. இப்போ 1/2 வந்துச்சுன்னா 5/2. ஓகே, மேலே கீழே ஏதாச்சும் உனக்கு டேபிள்ஸ் கன்ஃபார்ம் மோஸ்ட் 3 டேபிள்ஸ் தான் இருக்கும். 3 டேபிள் டிவைட் பை 3 டேபிள் யூஸ் பண்ணுங்க. இப்போ மேலே இருக்க நம்பர்ஸ் அப்படியே மாத்திக்கோங்க. 5, 7 வேற எது நம்பர் இருக்கு? இப்போ 5 7 7 5 are 35. இங்க என்ன நம்பர் இருக்கு? 5. ஓகே, கீழே என்ன நம்பர்ஸ் இருக்கு? 8, 2, 4, 2, 2. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா வளர்ந்து வச்சிருக்காங்க. 2 4s are 16, 16 4s are 64, 64 into 2 128 into 2 இன்னொரு 2 இருக்கு. அது 2 மல்டிப்ளை பண்ணா 6 5 2. அப்போ 256 அப்படின்னு எழுதிச்சு. ஸோ இதெல்லாமே மல்டிப்ளை பண்ணி எழுதினா சம்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நீங்க என்ன நம்பர் காசு வந்தாலும் சரி சைன் வந்தாலும் சரி ரெண்டுத்துக்கு ஃபார்முலாஸ் கொடுத்தோம். ஓகேவா? இதுதான் இந்த யூனிட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து வெர்னாலிஸ் ஃபார்முலாஸ் இன்டெகிரல் UdV. இது நீங்க தான் எழுதணும். இன்டெகிரல் UdV ரெண்டு ஃபார்முலா எழுதலாம். ஒன்னு UV மைனஸ் இன்டெகிரல் VdU. UdV இது அப்படியே D இடத்தை மாத்தி எழுதுறோம். இல்ல D அப்படின்றதை எழுதாம எழுதணும். இது R. இன்னொரு ஃபார்முலா UV minus U dash V1 plus U double dash V2 minus U triple dash V3 plus etc. நல்லா பார்த்துக்கோ. மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படி இருக்கும்.
1 1 2 2 3 3 கன்வர்ஷன்ஸ் எழுதுனா இது ஒரு தனி 2 மார்க். இதை வச்சு வர ப்ராப்ளம்ஸ் 5 மார்க்ஸ். ஸோ இந்த யூனிட் இது மட்டும் தான் நீ படிச்சா போதும், வேற எதுவும் நீ படிக்க தேவை. ஓகேவா?